நான் ஏதோ எனக்கு மாயவரத்துல கத்துனதை வச்சு நான் பண்றேன். நீலாம் சூப்பர் ஷெஃப் ஆச்சு. என்ன கலரு ராகேஷ்? ஆமா, அது கொஞ்சம் விட்ட டங்கு அவ்வளவுதான். உட்காந்து அடி பிடிச்சி போய் வாசனை நூத்த கொடுத்துதான் குருணின்னு சொல்லிட்டு மொத்தம் போயிடும். என்னது penny wise pound foolish. அதேதான். Basically you let it urify nicely. அவ்வளவுதானே. Very nice. இவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? மச்சி காப்பாத். நம்ம நட்ஸ் போட்டு கொடுமா குழந்தைக்கு. ஆமா, தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வருவர். அப்ப இதை பண்ணிடணும். பாதாம் போலி அது பண்ணுவா. சாதாரணமா நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாட நேரமடா, உறவாட நேரமடா. என்ன பாட்டு தெரியுதா? தீபாவளி தான் சொல்லிட்டோம். தீபாவளி is round the corner. First of all, welcome back to Ammavum Naanum. After a gap of 1 month, ஆமா, with Rakesh traveling all over the US. ஆமா, fantastic time he had. Yes, great collaborations, conversations with chefs, part of educational festivals there, and most importantly உங்க நிறைய பேரை நான் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஏன்னா ஃபுட் பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர்ன்றது நான் எப்போவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி நான் நிறைய இந்த வீடியோஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணது வந்து so many of you had come out and given come and met me. It was wonderful to meet you, so thank you very much. முக்கியமாக I got a proclamation in the US. So ஒரு proclamation ஒன்று கொடுத்தாங்க. இது basically it's a note of encouragement by the mayor of New Jersey. இது அவங்களுக்கு எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ராகேஷ் ரகுநாதன் showcases and promotes indigenous produce culture. அதாவது பாரம்பரியமான இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், இதுக்கு வந்து ஒரு கஸ்டோடியன். இதை நான் அழகாக ரிவைவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் நோட். அண்ட் ஐ திங்க் இது வந்து இட்ஸ் அ கிரேட் என்கரேஜ்மெண்ட். ஏன்னா இது நம்ம ஊரில் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் வெளிநாட்டுக்கு போய், அதுவும் அமெரிக்காவில் போய் இந்த மாதிரி ஒரு கிடைச்சதுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபேண்டாஸ்டிக். இதுக்கெல்லாம் காரணம் all your blessings and all your encouragement. அதெல்லாம் தான் உங்களுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுவாமியோட அந்த கிருபை வேணும் எல்லாருக்கும். அது அவனுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. தட்ஸ் we are all so proud parents we are. actually லைட்டா சென்டியர் மாதிரி தெரியுது. சென்டிலாம் அது உள்ளூரே நினைச்சு பார்த்தா வெளியில காட்டிக்க மாட்டேன். வெரி குட். சரி, நம்ம தீபாவளி ரெசிபின்றது சொல்லியாச்சு. என்ன பண்ண போற சொல்லு பாப்போம். வந்து கோவா ஸ்டஃப்ட் பூரி பாயசம். பூரி பாயசம் everybody knows. ஆமா, நம்மளே நிறைய பண்ணிருக்கோம். இது வந்து கோவா வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை பொரிச்சுட்டு அந்த பூரியை you make it into a பாயசம். வெரி குட். so அதுக்கு of course it's a cumbersome work, no doubt. பட் தீபாவளிக்கு பண்ணலனா அப்புறம் எப்போ? தீபாவளிக்கு பண்ணலனா it's worth the effort. That is the thing. so இதுக்கு வந்து ஆக்சுவலா மைதா மாவு, கொஞ்சம் நெய், கொஞ்சம் பால், அதெல்லாம் போட்டு நல்லா டைட்டா பிசைஞ்சு வச்சிருக்கேன். எவ்வளவு? ஒரு 1/4 கிலோ இருக்குமா? அது 1/4 கிலோலாம் இல்ல, இட்ஸ் மேபி 150 grams of மைதா. சரி, ஓகே. அவ்வளவுதான். அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் மேபி an atom of salt, அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா டைட்டா வச்சிருக்கேன் பாரு. ஓகே, நல்லா அந்த பூரிக்கு பிசைற மாதிரி, பூரிக்கு பிசைற மாதிரி. ஓகே. அப்புறம் பாதாம் அரைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு பாதாம்? பாதாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 grams நல்ல திக்கா வச்சிருக்கேன். அது பண்றதுக்கு ஒரு 1.5 கப் ஆஃப் சுகர். கொஞ்சம் மட்டும் சுகரா இருந்தா தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. கோவா வச்சிருக்கேன் பாரு. கோவா வந்து தான் அந்த இதுல ஸ்டஃப் பண்ண போறேன். சரி, அத மாதிரி பண்ணிட்டு தென் சின்னதா ஸ்டஃப் பண்ணி குட்டி பூரி எடுத்துட்டு, ஓகே, I'll be soaking it in the badam key. சரி, quite nice. so முதல்ல பாதாம் கீர் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, the பாதாம் கீர் பண்றது வந்து நிறைய பேர் வந்து they'll think it's quite easy. It's not. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. இந்த பாதாம் பேஸ்ட் அதுல போடும்போது அம்மா சொல்ற மாதிரி டங்குன்னு உட்காந்துரும். அது அவ்வளவுதான், அடி பிடிச்சி வாசனை வந்துடும். 1. 2வது அந்த பாதாம் அரைக்கிற கன்சிஸ்டன்சி இஸ் நம்பர் 2. நம்பர் 3,
பாதாம் பேஸ்ட் நம்ம குக் பண்ணியும் சில சமயம் அந்த பாதாமோட பச்சை வாசனை வரும். ஸோ யூ ஹேவ் டு என்ஷூர் ஆல் தோஸ் த்ரீ ஆர் நாட் தேர். இந்த கன்சிஸ்டன்சி நான் அரைச்சது காட்டுமா? இப்படி அரைச்சிருக்கேன் பாரு நான் நன்னா, பட் இட்ஸ் நாட் ஃபைன். கொரகொரப்பா கொஞ்சம் ஒரு கொரகொரப்பு இருக்கும் அதுல. அதெல்லாம் நம்ம வாத்துல ஒரு பெரியவா இருந்து பண்ணினான்னு வச்சுக்கோ, அதை பார்த்து 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 வரும் நம்மளுக்கு. அப்போ நான் உன்னை பார்த்து பண்ற மாதிரி. ஆமா, அது நான் சொல்ல மாட்டேன், அது நீ தான் சொல்லணும். எங்க அம்மாவை பார்த்து நான் பண்ணேன், நீ சொல்லணும். ஷோ பேரே அம்மாவும் நானும் தானே. ரைட் ரைட். கொஞ்சம் சொல்ல முடியும் ராகேஷ். தண்ணி. ஓகே. கொஞ்சம் உண்டு வச்சு அப்படியே சர்றங்குது பாரு. அதுல இது பாரு பால் வச்சிருக்கேன் பாரு. இது எவ்வளவு லிட்டர்? இது வந்து 1 லிட்டர் நல்ல ஃபுல் கிரீம் மில்க். இது அட்டி. ஆமா, எல்லாமே கொஞ்சம் ஃபேட் தான். ஆமா, பட் தீபாவளிக்கு சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி? எப்ப சாப்பிடுறது? இந்த பாலை ஊத்திட்டு let it boil a bit. கொஞ்சம் சூடு வரட்டும். சூடு. ஸோ இந்த பாதாம் பேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் பாதாம ஓவர் நைட்டு சுடு தண்ணியில ஊற வச்சு, அப்படி இல்லாட்டா அம்மா ஒத்துக்க மாட்டா, பட் இருந்தாலும் சொல்றேன், நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து அப்படி போட்டு நீங்க மூடி வச்சீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இருந்தீங்கன்னா அந்த தோல் வந்துடும். அந்த தோலை எடுத்துட்டு அரைச்ச பேஸ்ட் தான் அது. பால் விட்டு அரைச்சியா இல்ல வெறும் பால் தான் விட்டு அரைச்சேன். இப்படி கரண்டி எப்படி இருக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. இதெல்லாம் எனக்கு வாட்டம் கிடையாது ராகேஷ். இது என்னோட கரண்டி எடுத்து பாரு. இது அடுப்பை வந்து குறைச்சி வச்சிருக்கேன். இப்போ என்ன கலர் ரெங்கண்டா? என்ன கலர்? என்ன கலர் ராகேஷ்? ஆமா, அது கொஞ்சம் விட்ட டங்கு அவ்வளவுதான். உட்காந்து அடி பிடிச்சு போய் வாசனை நூத்த கொடுத்துதான் குருணின்னு சொல்லிட்டு மொத்தம் போயிடும். என்னது குருணிங்கிறது சின்ன மெஷர்மெண்ட், 100ங்கிறது நிறைய. நீ அத்தூண்டு இந்த மிச்சம் பார்க்க போய் அதை போட்டேன்னு வச்சுக்கோ, மொத்தம் 100ம் கெட்டு போயிடும். penny wise pound foolish. அதேதான். இந்த காலத்துல நீ வந்து இந்த டிராமா அவர் எஸ் வி சேகர் டிராமால வர மாதிரி வந்து பழமொழி தாத்தா மாதிரி ஆயிட்டமா நீ? இல்லடா, இதெல்லாம் நாங்க எங்க பாட்டி எல்லாம் சொல்லி சொல்லிதான் பழக்கம் எனக்குலாம். சரி. அப்ப நானும் சிரிச்சிருக்கேன் உன்ன மாதிரி, இது என்னது இதுன்னு. பட் இப்ப வந்து அவ சொல்றதுலாம் எவ்வளவு ஆப்ட்னு தெரியும். ஆனா நான் கூட வந்து இந்த ஷோகேஸ்லாம் அங்க யூஎஸ்ல பண்ணேனே, அப்ப வந்து இந்த ரெசிபிஸ் சில இதெல்லாம் பண்ணும்போது நீ இந்த பழமொழி சொல்றதெல்லாம் காதுலயே வந்திருந்தது எனக்கு. அத வேற அவகிட்ட வேற அது இங்கிலீஷ்ல வேற எக்ஸ்பிளைன் பண்ணி. பட் இதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் சொன்னா அதுவாவே இருக்காது. you won't feel the actual feel of it. கரெக்ட். தமிழ் தான் சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். மேபி இங்கிலீஷ்லயும் பழமொழி இப்ப நீ சொல்லி பெனி போங்க அதெல்லாம் இருக்குமா இருக்கும். இப்ப பாரு இது மூந்து பார்த்தா தெரியும் உனக்கு. இன்னும் கொதிக்கணுமா? இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை வருது. போணும் கொதிக்கணும். நல்லாவே கொதிக்கணும். இது வந்து ஆக்சுவலா பாதாங்கீர் பண்றதுக்கும் now. கரெக்ட். இதுதான் கொஞ்சம் கொதிக்கணும். அது எங்களோட பிளேலிஸ்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா பூரி பாயசம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இட்ஸ் a different variation to that. ஸோ அது கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வேற என்ன பண்ணலாம்? இது கொதிக்கட்டும்னு கையை விடக்கூடாது. இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது அந்த கோவா பண்ண போறேன். விட்டா அவ்வளவுதான். பண்டா நான் கலரின்னு இருக்கேன். இப்ப நான் பால் ஊத்துறேன் கொஞ்சம். எவ்வளவு கிரீம் பாரு ராகேஷ். ஆமா, என்ன ஃபுல் கிரீம் மில்க் பாரு, அப்படியே விடுறது பாரு. போட்டுட்டு ஐ ஆட் சுகர் ஆல்சோ. இப்போ இதுல நீ குங்குமப்பூ இழைச்சி போட்டேன்னு வச்சுக்கோ, தட் இஸ் பாதாங்கீர். கரெக்ட். அவ்வளவுதான். இப்போ நீ வந்து இந்த கோவா பூரி பண்ணிட்டு முதல்ல பூரி பொரிச்சிடணும், அப்புறம் இதுல பொரிக்கணும். அடி அவ்வளவுதான். so easy. of course so easy இல்ல, இட்ஸ் இஸ். இப்ப பாரு சக்கரை போடுறேன் பாரு. வெரி நைஸ். இது கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிறேன். ஓகே. அப்புறம் உம்மாச்சிக்கு வச்சுட்டு கொஞ்சம் மாதிரி பார்த்துட்டு then you can குங்குமப்பூ எப்ப போடுவதில்ல? இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஆட்டம் கொஞ்சம் அதெல்லாம் இதுவாகணும். அந்த சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் it should இது கலக்கணும், dissolve. குங்குமப்பூ பத்தியா அத வந்து இதுல வந்து போடுறேன் இப்போ. ஆஹா ஆஹாவா இருக்குல்ல. இந்த குங்குமப்பூவே குங்குமப்பூ தான். ஆமா. இப்போ வந்து ஒரு துளி மாத்திரம் மீத்துக்கிறேன் இதுல. ஏன்னா அந்த கோவா போட்டு பிசிறப்போ ஒரு வாசனை. ஏலக்காய் தான் ஏலக்காய் போடலாம். ஓகே. பட் ஐ ஆல்வேஸ் லைக் குங்குமப்பூ. நான் வந்து இந்த குங்குமப்பூ வாசனை இன்னும் நன்னா வாசனை கலர் வரதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த பாதாம் ஊற வச்சு அரைக்கிறோம்ல, அந்த அரைக்கும் போது அதுலயே ஊற வச்ச குங்குமப்பூவும் போட்டு அரைச்சிடுவேன். கலர் சூப்பர் ஷெஃப் ஆச்சேப்பா. ஆமா, அதெல்லாம் எவ்வளவு இருக்கும். நான் ஏதோ எனக்கு மாயவரத்துல கத்துனதை வச்சு நான் பண்றேன். நீ எல்லாம் சூப்பர் ஷெஃப் ஆச்சு. சரி, இத அணைச்சிடலாமா? இப்போ அணைச்சிடாத. வெரி குட். அணைச்சிட்டு இப்போ வந்து இப்போ கோவா
மா பிசிஞ்சு வச்சாச்சு. ஓகே, ரைட். இப்போ ஐ அம் டூயிங் கோவா. கொண்டா, நான் பண்ணி தரேன் உனக்கு. இரு வரேன். அந்த முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் அதெல்லாம் மேல சீசனிங் துளியூண்டு நெய்ல வறுத்துட்டு ஓகே அப்படியே சீசனிங் அதெல்லாம். ஸோ இந்த மாவு பிசிஞ்சு வச்சது இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் வெரி ஹார்ட் பட் இட் இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி ப்ளையபிள். ஓகே, இது வந்து 2 கைக்கு நடுவில் அழுத்தி பிசியணும். ஆமாம், ஒரு விரிசல் எதுவும் இல்லாமல் ரோல் பண்ணிவிட்டு தென் வாட் யூ டூ, கொஞ்சமாக மாவு துவச்சு, இங்கே ஐ ஹாவ் ஒன்லி கோதுமை மாவு, ஓகே, பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட்டன் இட் அவுட். ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே இந்த கோவா இருக்கு இல்லையா, கரெக்டாமா? கோவா வந்து கொஞ்சமாக, அதுக்குன்னு ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் இட் லைக் தட். ஸ்டஃப்ட் பராட்டாக்கு பண்ணுற மாதிரி பண்ணி மேலே இருக்கிறது யூஸ்வலாக ஸ்டஃப் பராட்டாக்கு பிச்சிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் பிக்காம ஜஸ்ட் புட் இட் லைக் தட். மாவு மேலே துவச்சிட்டு ஜஸ்ட் ஃப்ளாட்டன் இட் அவுட். கொஞ்சம் வெளியில வரும் அந்த இது, பட் that doesn't matter. After all, we are going to do it, we are going to fry it in high flame. ஆமா. ஓகே, சோ அந்த மாதிரி கூட நான் பண்றேன் ராகேஷ். நான் பண்றேன். எல்லாருக்கும் நீ பண்றேன்னு தெரியுமா? ஐயோ அப்படி இல்லடா, மாமா நீ பண்றியேன்னு இருக்கு, எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இப்போ இங்கே எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில வந்ததுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. ஸோ அம்மா எண்ணெய் சூடா இருக்கு இல்லையா? நல்லா சூடா பொரிச்சிடலாமா? ஹை ஃப்ளேம்ல தான். ஓகே, டன். தொட்டு பாரு, நல்லா கொதிக்கிறது பாரு. எங்க வேற அந்த பூரிஸ் தோ அங்க இருக்கு பாரு. உனக்கு என்ன ஸ்டைலா கரண்டி தான் வச்சிருக்கேன் பாரு. நீ என்ன ஸ்டைல் கரண்டினாலும் எனக்கு என்னோட கரண்டி தான் ராகேஷ் வாட்டமா இருக்கு. பிகாஸ் இது நல்ல கரண்டிமா. இது நல்ல கரண்டி. மச்சி காப்பாத், இது எல்லாமே போட்டுடலாம். இரு வெயிட் பண்ணு. நல்லா இது பண்ணு, புசுன்னு வரணும். அது புசுக்குன்னு. ரெகுலர் பூரி நீங்க எப்படி பண்ணுவீங்க? மேல அப்படியே அப்படி போடுற மாதிரி. ஆமா. ஆஹா, நைஸ், வெரி நைஸ். கொஞ்சம் செவரட்டும். ஆமா, செவந்தா ஒரு வாசனை அது. ஆமா, இது எண்ணெய் இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இது கொஞ்சம் சூடாயிடுது எண்ணெய். இட் கேன் பி a little lesser but உங்களுக்கு you get the drift இல்லையா? இங்க பாருங்க, see நன்னா இந்த சூரத் காரின்னு ஸ்வீட் கிடைக்கும் உள்ள கோவா ஸ்டஃப் பண்ணி, அதே மாதிரி see it's nice and crisp on the top and உள்ள அந்த கோவா ஸ்டஃப் பண்ணி. இப்போ கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கி I am frying all the puris. நீ போடு. நீ பண்ணிருக்கே, நீ போட வேண்டாம்? ஆமா, பின்ன போட வேண்டாமா? ஆஹா, நல்லா இருக்கு பாத்தியா? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். Ooh, look at that color. Nice. இதெல்லாமே கொஞ்சம் மைல்டு ஸ்வீட் தான் அது. ஆமா. சோ உனக்கு திகட்டாது. கரெக்ட். கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம் தோணித்துனா கூட யூ கேன் டேக் இட். திகட்டாது. இது நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து நீங்க அந்த சுகர் ஆட் பண்றது. ஏன்னா பாதாம்க்கே வந்து கொஞ்சம் ஒரு கம்மி சுகர் இருந்ததுனா தான் அந்த டேஸ்ட் ஆஃப் பாதாம் எலிவேட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, இதுல நீங்க ஸ்டஃப் பண்ற கோவா வந்து அன்ஸ்வீட்டன்ட் கோவா இருந்ததுன்னா அதுக்கேத்த சர்க்கரையும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்வீட்டன்ட் கோவா. ஜாகிரதமா. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. இதே ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கேம்மா. ஆஹா, பூரி ரெடி, பாதாம் கீர் ரெடி, ஆமா, குழந்தை ரெடி டேஸ்ட் பண்றதுக்கு. குழந்தை ரெடி, கரெக்ட். இது பாரு, இப்ப பாரு, இப்ப கொஞ்சமா வெச்சு ஐ அம் ஃப்ரையிங் இட். Basically you let it urify nicely. அவ்வளவுதானே. வெரி நைஸ். எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? அவ்வளவுதான். கேலரிஸ் தான். கேலரிஸ் தான். நீங்க எப்ப பாரு பண்ணிட்டு இருக்கே. வொர்க் அவுட், அந்த அமௌண்ட், இந்த இன்னைக்கு அது நாளைக்கு இது வரிசையா போயிட்டு இருக்கே. அப்புறம் என்ன? ஆமா, வச்சுடோ. எத்தனை நேரம் ஊறணும் அது? உடனே சாப்பிடலாம். கொதிக்க பால் பொழி, அதில் பால் பாயசம், பூரி பாயசம் எல்லாம் சூடா சாப்பிட்டா ஒரு நல்ல இருக்கும். ஆரி சாப்பிட்டாலும் நல்லா. மைதா பூரி இருக்கே, இந்த பூரி வந்து முன்னாடியே வந்து பொரிச்சு வச்சுடுவோம். என்ன பொரிச்சு வச்சுட்டு அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அந்த பூரி பாயசம் அந்த பாதாம் கீர் பண்ணி அன்னைக்கு பொரிச்சு. ஆனா அந்த பூரி வந்து ஒரு 4-5 மிஞ்சிடும். அந்த பூரி நாங்க என்ன பண்ணுவோம், கிரஷ் பண்ணி அந்த ஆவக்காய் வண்டல் இருக்குல்ல அது போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் சக்கரை. அது ஆவக்காய் வண்டல் கொஞ்ச நாள் ஆயிருக்கும், சம்மர்ல போட்டது நல்லா கசுவா இருக்கும். அத போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா
அடா அடா அடா. இன்ஃபேக்ட் எங்க பாட்டி என்ன பண்ணுவானாக்க இந்த பூரி மைதா மிஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோயே பிசிஞ்சது அதுல நல்லா மிளகு பொடியை போடுவா. அதை பண்ணி அதை பூரி பொரிச்சு கொடுப்பா. ஆஹாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ அதெல்லாம் நினைவு வருது. you do all these things. இப்ப பாரு ராகேஷ், இப்ப பாரு இது மாதிரி பாக்குறியா? அதான் நீ அதுல வை. இதுல தரேன் உனக்கு. தா. மச்சி காப்பாத். மச்சி காப்பாத். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நல்லா எல்லா பண்டிகையும் கொண்டாடணும். நம்ம நட்ஸ் போட்டு கொடுமா குழந்தைக்கு. என்னம்மா பெருமை கொடுக்குற? அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேம்மா. இது ஏப்பா அமெரிக்கா ரிட்டர்ன்ங்கிறதுனால நட்ஸ் அது கொஞ்சம் நெய்யில வரத்தா இன்னும் நல்லா இருக்கும். அது சரி, பட் இப்போ கொஞ்சம் அவசரம். ஆஹா வாசனை வருதா பாரு. ஆமா, இது வந்து ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் ஊறணும். இன்னும் ஊறினா அந்த பூரியை டக்குன்னு கட் பண்ணிடலாம். பட் ஓ மை குட்னஸ், நல்லா இருக்கா? நைஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் அந்த பாதாம் கீர், அந்த பூரி, அந்த கோவா அண்ட் த நட்ஸ், ஃப்ளேவர் பாரு. இதுலயே கூட கொஞ்சம் போடுறேன் பாரு. ஆமா, வெரி நைஸ். ஆஹா, ஆமா, இவ்வளவு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இத நீங்க வந்து பொரிச்சு வச்சிட்டு இத நீங்க குலாப் ஜாமுன் மாதிரி கொஞ்ச நேரம் ஊற விட்டாதான் உங்களுக்கு அது நல்லா அந்த பாதாம் கீர் வந்து இறங்கும். அண்ட் இஃப் பாசிபிள் யூ ஷுட் சர்வ் திஸ் ஒன்லி நைஸ் அண்ட் ஹாட். ஏன்னா இது வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆர் சில்லுன்னுலாம் பண்ணால் இதோட டேஸ்ட் வராது. இதுக்கு வராது. பட் ஸ்டில் தட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் டேஸ்ட். இது வந்து முதனா வந்து தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வருவர், அப்போ இதை பண்ணிடணும். பாதாம் போலி அது பண்ணுவா. சாதாரண நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல இது ரொம்ப ஃபேமஸ். இது ஹேவ் டு டு இட். கரெக்ட். இதே மாதிரி நிறைய எங்களோட இந்த சேனல்லயே வந்து தீபாவளி ரெசிபிஸ் இருக்கு. வெள்ளையப்பம் ஒன்று இருக்கு, அதுவும் தஞ்சாவூர். அதெல்லாம் வெரி வெரி டிபிக்கல் தஞ்சாவூர் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ வெரி மச் அகெயின் ஃபார் ஆல் தி என்கரேஜ்மெண்ட், சப்போர்ட் அண்ட் லவ். நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணதுக்கு இட் ரியலி ரியலி மென்ட் அ லாட். ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபியை தீபாவளிக்கு. we will see you in another episode of Ammavum Naanum. Wishing you all a very very happy Deepavali. Happy Deepavali to every one of you.